எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எது தனியா பேசணும்னு சொன்னீங்க? வானத்துல இருக்கிற மேகம் எல்லாம் ஒன்னா திரண்டு எப்படி மழையா கொட்ட போகுதோ அதே மாதிரி 4 வருஷமா என் மனசுல மறைச்சு வச்சிருந்த ஆசையெல்லாம் இந்தாங்க. ஒருத்தரோட டைரியை புரட்டி பார்த்தா அவனோட வாழ்க்கை தெரியும். என்னோட டைரி முழுவதும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. எதிர்கால மனைவி பத்தி கற்பனை பண்ணாத இளைஞர்களே இருக்க முடியாது. உங்களோட முதல் சந்திப்பிலேயே நான் நினைக்கிறவன் நீங்க தான் முடிவு பண்ண. அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் எதிர்கால கணவனை பத்தி கற்பனை இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க இளைஞர்கள் நான் லட்சியத்தோட இருக்கணும்னு சொன்னப்போ சூரியன் உதிச்ச பிறகு பனித்திர விலகி காட்சிகள் எல்லாம் துல்லியமா தெரியற மாதிரி எனக்குள்ள இந்த லட்சியமும் துல்லியமாச்சு. பெண்களால பல லட்சியவாதிகள் உருவாயிருக்காங்க. கால் மாஸ்க்கு ஒரு சென்னி, லெனின்க்கு ஒரு குரூப்ஸ் கயா, பாரதிக்கு ஒரு செல்லம்மா. அதே மாதிரி என்னோட நீங்க இருந்தா என்னோட சந்தோஷம், துக்கம், உறக்கம், கனவு, விழிப்பு, வாழ்க்கை, சாந்தி, லட்சியம் எல்லாமே நீங்க தான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கீதா. மருத்துவ தொழில் ரொம்ப புனிதமானது. அதை வியாபாரமாக்கிறாதீங்க. என்னோட ஆசையெல்லாம் உங்க சர்வீஸ்ல நீங்க கிராமத்துக்கும் போய் மருத்துவ வசதி இல்லாத ஏழை மக்களுக்கும் சேவை செய்யணுங்கிறது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.
எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பர்ஸ். சாரி. Love you. உங்க கிளாஸ்மேட் ராஜா தானே? இப்பதான் காலி பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. சார், ஃப்ளவர் ஷோல போட்டோ சார். அன்னைக்கு நீங்க கொடுத்த பணம் தான் சார் எங்க அம்மா பொழைச்சாங்க. அவசரத்துல அட்ரஸ் வேற வாங்கல சார். அதான் சார் போட்டோ அனுப்ப முடியாம போயிடுச்சு. சாரி சார். ரொம்ப அழகா இருக்காங்க சார். இந்தாங்க சார். ஏன் நிறுத்திட்டீங்க? சீக்கிரம் போக வேண்டியதானே? எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சிக்னல் கிடைக்காதுமா? பெரிய டாக்டர் ஆக போறேங்கிற நம்பிக்கையோட தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினேன். இப்போ ஒரு நோயாளியே திரும்பி போகுது நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா சும்மா அழட்டிக்கிற? எங்க எல்லாரை விட நீதான் பெரிய டாக்டரா போற. என்ன ஒரு நோயாளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னாலதான் நான் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். இப்போ என் மனசுல இருக்க சந்தோஷம் இல்ல, சரியான நேரத்துல ஆறுதல் சொல்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுதான். I love him, Dad. மச்சான், சாப்பிடறதுக்கு பழம் தண்ணி எதாவது வேணுமா? தண்ணி மட்டும் கொண்டு வா.
ஏய் கீதா, என்ன இங்க? நான் ராஜாவை பார்க்கணும். எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு? S1 கோச். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவரை பார்க்கணும். என்ன விஷயம் சொன்னாதான் பார்க்க முடியும். நான் அவரை I love him. மச்சான், இதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறிய? அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னாருன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ? அதை என் கண்ணால பார்க்கணும்டா. இப்ப அவனை பார்க்க வேண்டாம். நீங்களும் ஒரு டாக்டர், ஒரு பேஷண்டோட நிலைமையை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இதயத்துல நீங்க குடியிருக்கணும் ஆசைப்பட்டாலும் அந்த இதயத்துக்கு இப்ப உங்களை ஏத்துக்கிற சக்தி இல்லை. சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, அவன் மனசை பாதிக்கிற மாதிரி எதையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவனோட இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க விரும்புற விஷயம் அவனுக்கு இப்ப தெரிஞ்சா அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஆனா அந்த சந்தோஷமா வாழ்க்கைக்கு முடிவடிச்சுன்னா, கடந்த 5 வருஷமா நான் அவனோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுடைய சந்தோஷம், துக்கம், வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாமே நீங்க இல்லாம அவனால வாழ முடியாது. பாக்குற வரைக்கும் உங்க ஒருத்திக்கு தான் மனசுல இடம் உண்டு. உங்க இதயத்தில் உதிச்ச காதலும் நிரந்தரம்னா பிளீஸ் அவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன், உங்களுக்காக தான். கொஞ்ச நாள் அவன் குணமாயிடுவான். உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க விடுங்க. என்னோட கடமை. ஜெனி, அவன் இதய நெருப்புகளை அந்த கண்ணீர் அணைத்துவிடும்.